தாக்குதல் சதியுடன் வந்த பாஜக குண்டர்கள் கூட்டம். நியூஸ் 18 மக்கள் சபை நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? அந்த டிக் டிக் நிமிடங்களை முழுமையாக விருப்பு வெறுப்பின்றி உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடி வாங்கறதுக்கு அலோட் செஞ்ச மாதிரி போய் வா பத்துறா. அடிக்கிறது இந்த பக்கம் அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறா. சரி ஓகே விடு. பாசிஸ்டுகள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அண்ணா பற்ற வைத்த அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அந்த தீ இன்னைக்கு தலைமுறை கடந்து எரிந்து கொண்டிருக்கிறது. டேய் என்னடா வீட்ல செத்த எரும தலையதான் மாட்டுவாங்க. இங்க என்னடா உயிரோட கண்ணு குட்டி மாட்டி வச்சிருக்கானுங்க. இவன் அடிக்கலாம் பாவியா. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க. இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவன் ஏறடி திமுறான். இவன் கை கிட்ட இவனை முதல்ல. திமுக தோழர்கள் அரங்கில் வந்து சேர்வதற்கு முன்பாகவே நிகழ்ச்சி தொடங்கியது. அரங்கில இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் வெளியே இருக்கைகள் போடப்பட்டு அவர்களுக்கு வெளியே ஒரு எல்இடி வச்சு வெளியில பார்த்து வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. என்னை இந்த பக்கத்துல அறிமுகப்படுத்தின போதோ கைத்தட்டுவதற்கு நாங்க ஆள் கிடையாது. இத அந்த சங்கி கூட்டம் கவனிக்கும். அப்ப இவங்க தனியா இருக்காங்க, யாரும் இல்ல, அரங்கிற்குள்ள யாரும் இவர்கள் ஆதரவாளர்கள் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். பேசி முடித்த பிறகு நான்காவதாக என்னை பேச வைக்கிறாங்க. நான் போகின்ற போது இந்த 3 கோப்புகளை கையில் எடுத்துக்கிறேன். என் கையில 3 ஃபைல்ஸ் இருக்கு. இந்த டிபேட்டுக்காக அந்த 3 ஃபைல் இவ்வளவு பக்கமா இருக்கு. இதை உட்காந்து ஹோம்வொர்க் பண்ணி ஒரு டிபேட் எடுத்து போறேன். கோப்புகளோடு நான் போய் மேடையில் நின்ற உடனேயே இந்த சங்கி கூட்டத்துக்கு புரிஞ்சிருச்சு. இவன் கண்டென்ட்டோட வந்திருக்கான், இவன் பாயிண்டா பேச போறான், இது நமக்கு ஆபத்து, இவனை பேச விட கூடாது அப்படிங்கறத புரிந்து கொண்டு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். போய் மைக்கு முன்னாடி நிக்கிறேன். போய் அப்படி மைக் அப்படி கையில திருப்புறேன். ஆஹா பேடிஎம் அப்படின்னு சொல்றேன். நான் அமைதியா இருக்கிறேன். புன்னையோடு கடந்து போறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருந்தா இருக்குது இடியாப்பம் அப்படின்னு மிகுந்த கண்ணியத்தோடு சொல்றேன். என் விவாதங்களை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். நான் எந்த கண்ணியத்தோட பேசவில்லை. மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை சொல்ல அவர்களை சொல்லிட்டு கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். மேடம் ஜெயலலிதா சொல்லுவேன். எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பழக்கம். யாரையும் நான் உரிமையில பேசவில்லை, யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் தாக்குவதில்லை, கண்டென்ட் இல்லாம பேசுனது அவங்க எல்லாருக்கும் தெரியாது. சாரி எனக்கு தெரியாது. கடந்த காலங்களில் பொங்கல் பரிசையும் இந்த அரசு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து உண்மையை பேசுறா, உண்மையை பேசு, உன்னை எல்லாரும் கத்துறா, சிரிக்கிறான். எல்லாரும் யோசிச்சு பண்ணுங்க. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன்.